12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 397 அரசு பள்ளிகளில் 100% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். தேர்வு முடிவுகள் குறித்து மாணவர்கள் கல்வியாளர்களிடம் பேசினோம். செய்தியாளர்கள் சங்கரன், ஜெகநாத், கோபிநாத், தேவநாதன், சமயமணிவண்ணன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா சென்னையில் இன்று காலை வெளியிட்டார். அதன்படி தேர்வு எழுதிய 7,60,606 பேரில் 7,19,196 பேர், அதாவது 94.56% பேர் தேர்ச்சி அடைந்தனர். மாணவிகள் 96.44%, மாணவர்கள் 92.37% தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகள் 4.07% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பொதுத் தேர்வு எழுதிய ஒரே ஒரு 3ஆம் பாலினத்தவரான நிவேதா தேர்வில் தேர்ச்சி பெற்றது குறித்து மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கிறது. நான் 10th அந்த ஸ்கூலில் சேரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. அதை கவர்மெண்ட் ஃப்ரீ பண்ணிவிட்டா இன்னும் நிறைய திருநங்கை படித்து சாதிப்பாங்க. இதோடு தமிழில் 35 பேரும், ஆங்கிலத்தில் 7 பேரும், கணிதத்தில் 2,587 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக கணினி அறிவியலில் 6,996 பேரும், வணிகவியலில் 6,142 பேரும் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். தந்தையை இழந்து தேர்வு எழுதிய விழுப்புரத்தை சேர்ந்த மாணவி அனிதா, கடலூரை சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி கூறுகையில், அப்பாவுடைய ஆசை ஆனால் போலீஸ் தான். ஆனால் எனக்கு படிக்க விரும்புறது CA சார்ட்டர்ட் அக்கௌண்ட். அது ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஃபியூச்சர்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் நான் போகணும் ஆசை. மாணவி அனிதாவின் அம்மா குப்பமாளிடம் பேசினோம். இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா அந்த கஷ்டமா இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது சார். ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பொண்ணை நான் எப்படி படிக்க, மார்க் எடுத்துட்டு ஆனால் எப்படி படிக்க வைக்க போறேனே தெரியலைங்க சார். நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். மதுரையை சேர்ந்த மாணவிகள் பூமிகா ஸ்ரீ, நித்யஸ்ரீயிடம் பேசினோம். 596 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கிலீஷில் போயிடுச்சு. நான் இங்கிலீஷில் 2 ஒன் வேர்டு ராங்கு. அது அந்த 2 ஒன் வேர்டு மட்டும் போகும்னு நினச்சேன். அது போக எக்ஸ்ட்ரா 2 மார்க் போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் தான் கிடச்சிருக்கு. எங்கள் வீட்லேயும் ரொம்ப ஹாப்பி. +2 பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் 90% மேல் தேர்ச்சி பெற்ற நிலையில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% பேரும், குறைந்தபட்சமாக திருவண்ணாமலையில் 90.47% பேரும் தேர்ச்சி அடைந்தனர். மொத்தம் 397 அரசு பள்ளிகள் உட்பட 2,478 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பதிவாகியுள்ளது. நாங்குநேரியில் கடந்த ஆண்டு சாதி ஆணவத்தால் சக மாணவர்களால் வெட்டப்பட்ட மாணவன் சின்னதுரை 469 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். மேற்படிப்பு என்ன மாதிரி பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல? பிகாம் முடிச்சுட்டு CA பண்ண போறீங்க. என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு? மேற்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் மனம் தளர வேண்டாம் எனவும், அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 92.41% பேர் தேர்ச்சி பெற்றனர். +2 தேர்வு முடிவுகள் குறித்து கல்வியாளர் ஸ்ரீனிவாச சம்பந்தம் கூறுகையில், வீக்கா இருக்கிறாங்க, இல்ல மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு நல்லா வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டடா இந்த கோர்ஸ் நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர் இன்ஜினியரிங்ல. ஏன்னா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அதுல போய் நம்ம சஃபர் ஆகக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்குன்றது மட்டுமே நம்ம போகாம எனக்கு எது செட் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோர்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும். கல்வியாளர் ராஜராஜனிடம் பேசினோம். வாய்ப்பை தவற விட்டவர்கள் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் உடனடியாக அதற்கு வேண்டிய சப்ளிமெண்டரி எக்ஸாம், இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு விண்ணப்பித்து நீங்கள் இந்த வருடமே உயர்கல்விக்கு செல்ல வேண்டும். தேர்வு எழுதாத மாணவர்கள் அரசு வந்தாலும் உங்கள் ஆசிரியர்கள் கேட்டால் நீங்களே முன் அந்த தேர்வை எழுதுவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு தேர்ச்சி அடைய வேண்டும். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி விகிதம் என்பது சற்று அதிகரித்திருக்கிறது. தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து கலை அறிவியல், பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பணிகளும் துவங்கியுள்ளன. ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.